வணக்கம் வணக்கம். நாங்க மாதம் நடத்துற செயற்குழு கூட்டம் தான். இதுக்கு ஏன் இவ்வளவு பரபரப்புன்னு தெரியல. நாங்க இந்த திரைப்படத்துறையை எவ்வளோ இன்னும் வேற ஒரு தளத்திற்கு உயர்ந்த தளத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதான் எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். சில நல்ல முடிவுகள் எடுத்திருக்கோம். அது தயாரிப்பாளர் சங்கத்தோடு நாங்க அது பகிர்ந்துக்குவோம். இல்ல அது அவங்களதான் கேட்கணும். நீங்க அது நாங்க எடுத்த முடிவில்லை. நாங்க எடுத்த சில முடிவுகளை நாங்க அவங்க கிட்ட தான் சொல்ல முடியும். பத்திரிகை மூலமா அவங்களுக்கு போய் சேர்றதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. ஒரு நிமிஷம். இப்ப அவங்க எங்களுடைய கோரிக்கை ரெண்டு தான். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க பேச்சுவார்த்தை மூலியமா தொழிற்சங்கமே பேச்சுவார்த்தை தான். அந்த பேச்சுவார்த்தை மூலியமா எதா இருந்தாலும் பேசிக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப நேத்து ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நேத்து அவங்க எங்களுக்கு ப்ரொடியூசர் சங்கத்திலிருந்து முரளி தலைவர் கடிதம் அனுப்பிச்சிட்டாரு. எங்களுக்கு நம்ம பேச்சுவார்த்தை மூலியமாக எதா இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு எங்களுக்கு கடிதம் அனுப்பிச்சிட்டாரு. எங்களுக்குள்ள ஒரு நட்புணர்வோட இருக்கோம். நாங்க எந்த பிரச்சனையும் எங்களுக்குள்ள இல்லை. நாங்க பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கிறது இது ஒன்று சகஜ ரொட்டீனான உள்ளதான். அவங்க புகார்கள் சில நடிகர்கள் மேல எங்ககிட்ட கொடுக்கறதும், நாங்க புகாரை வாங்கி திருப்பி அவங்களுக்கு பதில் அனுப்புறதும் அதே மாதிரி ரொட்டீனான இதுதான். ஆமா. இல்ல படப்பிடிப்பு நிறுத்தம் வரக்கூடாதுன்றதுதான் எங்களுடைய உடன்பாடு. அது அவங்க கிட்ட தாங்க பேச முடியும். அவங்க கிட்ட பேசுறோம். பேச்சுவார்த்தை மூலியமாக தொழிற்சங்கம்னா அதுதான் பேச்சுவார்த்தை எங்களுக்கு வேணும்னு நாங்க கேட்டிருந்தோம். அவங்க அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. நேத்து முரளி தலைவர் எங்கள் கடிதம் மெயில் அனுப்பிச்சிட்டாரு. நீங்க ஒரு டேட் சொல்லுங்க. நாங்க இந்த வாரத்தில் ஒரு டேட்டை சொல்ல போறோம். பேச்சுவார்த்தை மூலம் எல்லாமே சுமூகமா முடிஞ்சிடும். அவ்வளவுதான். அவங்க இந்த முடிவுகள்ல நாங்க உறுதியா இருக்கோம். நடிகர் சங்கம் இறங்கி இதுக்கு சரின்னு பட்டா ஓகே. அது வரைக்கும் நாங்க எங்களுடைய முடிவுகள்ல உறுதியா இருக்கோம். அவங்க உறுதியா தம்பி அதுதான் பேச போறோம். இது உங்க கருத்து இல்லங்க. நான் தான் திருப்பி சொல்றேன். எங்களுக்கு அது மாதிரி சொல்லலையா? எங்களுக்கு நான் திருப்பி சொல்றேன். நாங்கள் எங்களுடைய கோரிக்கை தொழிற்சங்கம் மூலியமாக, தொழிற்சங்கம்னா பேச்சுவார்த்தை மூலியமாக நாங்க எதாவது நடத்தணும்னு சொன்னோம். அவங்க இப்போ நேத்து மெயில் அனுப்பிச்சிட்டாங்க எங்களுக்கு. நீங்க தொழிற்சங்கம் மூலியமா நம்ம பேச்சுவார்த்தை மூலியமா நடிகர் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு. நாங்க பேச்சுவார்த்தை மூலம் நல்லபடியா தீர்த்துக் கொள்ளும். அவ்வளவுதான். இது போன்ற நிகழ்வுகள் வருத்தம் அளிப்பதா சீமான் தெரிவிச்சிருக்காரு. அவரோட கருத்தை உங்களுடைய பார்வை எப்படி? அவருடைய சொந்த கருத்து. இந்த வாரம் அது எப்படி பொதுவான?